பெரும்பான்மையான மக்களுக்கு அஜீரண கோளாறு, மூட்டு வலி, கை கால் பிரச்சனைன்னு கண்டிப்பா இருக்கும். இதுக்கெல்லாம் சரியான மருந்து பிரண்டை தான். இது அதிகமா கிடைக்காதுன்றதுனாலயே தினமும் இதை சாப்பிட முடியாது. ஆனா ஊறுகாயா செஞ்சு வச்சுக்கிட்டா இதை தினமும் சாப்பிட முடியும். காடுகளையும் மலைகளையும் சுலபமா வளரக்கூடிய தாவரம் தான் பிரண்டை. பிரண்டை ஊறுகாய் செய்யறதுக்காக பிரண்டையை தேடி நாங்க போனோம். பாறை இடுக்குலையும் புதருக்கு நடுவுலையும் பிரண்டையை எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஓரளவு பிரண்டைய கண்டுபிடிச்சு பறிக்க முடிஞ்சது. கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொண்டு வந்த பிரண்டைய உரிக்க ஆரம்பிச்சிருவோம். முருங்கைக்காயில நார் உரிக்கிற மாதிரியே பிரண்டையில நாரை உரிச்சு எடுத்துருவோம். பிஞ்சா இருக்கிற பிரண்டையில பெரும்பாலும் நார் இருக்காது. முத்தலா இருந்தா நார் இருக்கதான் செய்யும். அந்த நாரை சரியா நீக்கி எடுக்காம விட்டானா ஊறுகாயில நார் அதிகமா போயிடும். சுத்தம் பண்ணது போக கிட்டத்தட்ட 250 கிராம் பிரண்டை நமக்கு கிடைச்சது. ஊறுகாய் செய்யறதுக்காக ஒரு தேக்கரண்டி கடுகு, ஒரு தேக்கரண்டி வெந்தயம், ரெண்டையும் இப்ப நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இப்ப 5 தேக்கரண்டி நல்லெண்ணெயில சுத்தம் பண்ண பிரண்டைய வதக்க ஆரம்பிச்சிருவோம். சேர்த்துக்கிட்ட பிரண்டை நல்லா நிறம் மாறினதும் 50 கிராம் புளி, 50 கிராம் இஞ்சி பூண்டு, 10 கிராம் வரமிளகாய், கையளவு கறிவேப்பிலை இதையும் பிரண்டையோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்ப வறுத்த கடுகையும் வெந்தயத்தையும் உரலே இடிச்சு பொடியாக்கிக்கிட்டு இப்ப வதக்கி வச்சிருந்த பிரண்டைய எண்ணெய் இல்லாம எடுத்து அதையும் அரைக்க ஆரம்பிச்சிருவோம்.
பிரண்டைய ஓரளவு அரைச்சிக்கிட்டு கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து முழுசா அரைச்சு எடுத்துக்குவோம். பிரண்டை வதக்கின எண்ணெயிலேயே 1/4 தேக்கரண்டி கடுகு, 1/4 தேக்கரண்டி பெருங்காயத்தூள், 1/2 தேக்கரண்டி மஞ்சத்தூள், அரைச்சு வச்சிருந்த பிரண்டையை சேர்த்து இன்னொரு முறை நல்லா வதக்கிடுவோம். இந்த மாதிரி வதக்கறதால ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். கட்டியா இல்லாம இந்த பதம் வந்ததும் ஊறுகாயை இறக்கிடலாம். பிரண்டை ஊறுகாய் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. ஊறுகாயை கைப்படாம பாத்துக்கிட்டா மாசக்கணக்கில் ஆனாலும் கெட்டு போகாது. பிரண்டைய தினமும் சட்னியாவோ தொக்காவோ சாப்பிட முடியாது, திகட்டி போயிரும். அதே ஊறுகாயா இருந்தா எந்த சோறு கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட முடியும். திகட்டவும் திகட்டாது, அதை தினமும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும்.